ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஷெட்யூல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கம்பராமாயணம் தான் போட்டிருப்பாங்க. கம்பராமாயணம் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஒரே ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதனால உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். அதில் கிளியராக பார்த்து நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சோ இல்லைனா புக்ஸை யூஸ் பண்ணியோ படித்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்த டாபிக் வந்து சிற்றிலக்கியங்கள். ஸோ இந்த இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சிற்றிலக்கியத்தோட என்ன இலக்கியம், சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டு இதில் நம்மளுக்கு எது எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போயே ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து கம்பராமாயணம் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த வீக் தான் உங்களுக்கு இந்த சிற்றிலக்கியம் டாப்பிக்கே டெஸ்ட் இருக்கும். கம்பராமாயணம் வீடியோ கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி ஸ்டோரி வந்து லைவ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டோரி மட்டும் முடிச்சிருப்போம். நம்ம ஆனால் டேட்டாஸ் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நான் வீடியோ கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம சிற்றிலக்கியம் பார்க்கலாம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எல்லா புக்ஸையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. எது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஃபர்ஸ்ட் சிற்றிலக்கியங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சிற்றிலக்கியம்னா என்ன, சிற்றிலக்கியங்களோட அதோட வகைகள் என்னென்ன அப்படின்றத படிச்சிருந்தீங்கன்னா யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. சிற்றிலக்கியங்கள்னா என்ன? சிறு சிறு இலக்கியங்களா இருக்கிறது தான் சிற்றிலக்கியம். அதோட பாடல் எண்ணிக்கை குறைவா இருக்கும் மேம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வேற யாராச்சும் வகை 96 சொல்லுங்க. வகை 96 மேம். சிற்றிலக்கியங்கள் ஓகே, வகை 96. சூப்பர். வேற என்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்? தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்க. பார்த்து எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம்.
ஓகே, அவ்வளவுதானா? எஸ் மேம். சரி, இப்ப ஆல்ரெடி சங்க இலக்கியங்கள் நம்ம பார்த்துட்டோம். நீதி இலக்கியங்கள், சங்க இலக்கியம்னா ஒன்றும் கிடையாது, 11 மேற்கணக்கு நூல்கள். நீதி இலக்கியம்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். காப்பி இலக்கியங்கள் நம்ம லாஸ்டா பார்த்தது 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள். ஸோ இந்த 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்துதான் நம்ம டாபிக் எடுத்துருக்கக்கூடியது இந்த சிற்றிலக்கியம். ஓகேவா? சிற்றிலக்கியம் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. இது நான் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. அதுல சிற்றிலக்கியம்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 to 4 கொஸ்டின் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய 96 சிற்றிலக்கிய வகைகள் இருக்கு. அவ்வளவு நம்ம 96ன்னு சொல்லிட்டு யாரும் தெரியாதவங்க ஷாக் ஆயிட வேண்டாம். 96 வகை இருக்கு. பட் நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போ சிற்றிலக்கியம் முடிஞ்சோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் பக்தி இலக்கியங்களும் இக்கால இலக்கியங்களும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் இலக்கியங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இலக்கணம், ஓகேங்களா? இலக்கணம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உரைநடை நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா, ஐ மீன் நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா தமிழ் உங்களுக்கு கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும். அதனால அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, கிளியரா படிச்சுக்கோங்க. யாரு? ஓகே ஓஷோ, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் யார் சொன்ன? காயத்ரி சொன்னீங்களோ? எஸ் மேம். ஓகே, வெரி குட். ஸோ சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இலக்கியங்கள், 2 வகையான இலக்கியங்களுக்கு. ஒன்று பேர் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று சிற்றிலக்கியம். ஓகே, பேரிலக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்த காப்பியங்கள் தான் பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி பாடல் எண்ணிக்கை இல்லைன்னா அடிகளோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும். இதுதான் சிற்றிலக்கியங்கள்னு சொல்றோம். இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரிலக்கியம் அதாவது 50 காப்பியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இன்னொன்னு ஒருத்தர் இப்ப மணிமேகலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க இறந்த வரைக்கும் எல்லா நியூஸும் பாத்தீங்கன்னா மணிமேகலை இருக்கும். அதே மாதிரிதான் சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி பிறந்த ஊரு அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க எப்படியோ கடைசி காலம் வரைக்கும் காப்பியங்கள்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பேரிலக்கியம் சொல்லுவாங்க. சிற்றிலக்கியம்ங்கிறது அப்படி கிடையாது. அவங்க ஒரு தலைவனா இருக்கட்டும், தலைவியா இருக்கட்டும், அரசரா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், ஏதோ ஒரு பருவத்தை, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிற்றிலக்கியத்தோட ஒரு வகை தான் பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் பாத்தீங்கன்னா குழந்தை பருவம், குழந்தை பருவத்தை மட்டும் சொல்லக்கூடியதுதான் இந்த பிள்ளைத்தமிழ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு பருவத்தை மட்டும் சொல்லக்கூடியதான் இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்கிற செகண்ட் பாயிண்ட்ல அகப்பொருளா இருக்கட்டும், புறப்பொருளா இருக்கட்டும், ஏதேனும் ஒரு துறையை மட்டும் சொல்லுது அப்படின்னா அதுதான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 துறையில இந்த 4 உறுதி பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா நிறைய இது மிஸ் ஆயிருக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று அறமா இருக்கணும், ஒன்று பொருளா இருக்கலாம், இல்லைன்னா இன்பமா இருக்கலாம், இல்லை வீடா இருக்கலாம். வந்து ஐஜிரு காப்பீட்டுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம், டிஃபரன்சியேஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் வரும். ஸோ அதுல அந்த நீங்க சொன்ன மாதிரி சிற்றிலக்கியங்கள் வகை எத்தனை வகை இருக்கு? 96. 96 வகை இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிறேன். தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி, அடுத்து பரணி, இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்கணும். 96 வகையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்மளுக்கு சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா 96 தான் எடுக்கணும். அதுல நம்ம பார்க்க வேண்டியது இப்ப நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இப்ப சிற்றிலக்கியங்கள் அப்படின்றத மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து சிற்றிலக்கியங்கள் நம்ம இப்பதான் படிக்கிறோம் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி இங்க இந்த பேர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல அதாவது வடமொழியில பிரபந்தங்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு. சிற்றிலக்கியத்தோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா பிரபந்தங்களோட மீனிங் என்ன, பிரபந்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டப்பட்டது, இல்லைன்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்றதுதான் மீனிங். ஓகேவா? இதான் சிற்றிலக்கியத்துக்கான ஜஸ்ட் இன்ட்ரோ பாயிண்ட்ஸ். சிற்றிலக்கியம்னா என்ன? அது வந்து பாத்தீங்கன்னா பாடல் எண்ணிக்கையும் சரி அடி எண்ணிக்கையும் சரி கம்மியா இருக்கும். அகப்பொருளையும் சரி புறப்பொருளா இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். வெறும் அகப்பொருள் மட்டும்தான் பேசும், புறப்பொருள் மட்டும்தான் பேசும் அப்படிலாம் கிடையாது. இல்வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா போர் சண்டைகளா இருக்கட்டும், எதனாலும் பேசும். ஆனா ஏதாவது சின்ன ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசும். அறம், பொருள், இன்பம், வீடு 4ஐயும் பேசாது, ஏதாச்சும் ஒன்ன மட்டும்தான் அமைக்கக்கூடிய சிற்றிலக்கியம். அடுத்து 96 சிற்றிலக்கிய வகை இருக்கு. அதுல நம்ம பார்க்க வேண்டியது தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி, பரணி, இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ சிற்றிலக்கியம் வந்து முன்னாடி பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழியில பிரபந்தங்கள் அப்படின்னு தான் இருந்திருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நன்கு கட்டப்பட்டது அப்படின்றது மீனிங். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சா? எஸ் மேம். ஓகே.
இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ண வேண்டாம், ஏன்னா டைம் ஆகும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. புக் வச்சிருக்கீங்கன்னா அதுலயே இருக்கும். அதுல இல்லாத பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? மேம் வீடியோ ஷேர் பண்ணுவீங்க தானே மேம்? ரெக்கார்டிங் ஷேர் வீடியோ. பண்ணுவேன். நீங்க வீடியோ ஷேர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து எழுதினாலும் ஓகே தான். இல்லை இப்போயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துனாலும் ஓகே தான். வீடியோ ஷேர் ஆகும். ஜூம் மீட்டிங்ல இருக்கிறது எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் ஆயிரும். நோட் பண்ணியாச்சு மேம். ஓகே. ஸோ அடுத்து இந்த சிற்றிலக்கிய வகைகள் வந்து எந்த நூற்றாண்டுல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து 11 கீழ்கணக்குல இருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி சிற்றிலக்கியங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் என்ன இலக்கியங்கள் வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் தான் பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருந்துச்சு. யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்கன்னா ஆஃப் பண்ணிருங்க. ஸோ அப்ப இந்த காலத்தை தான் சிற்றிலக்கிய காலம்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொரு பேர் உண்டு. இது நாயக்கர் காலம். அதாவது நாயக்கர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்றிலக்கிய காலம் தான் அழைக்கப்படுது. ஏன்னா இந்த நூற்றாண்டுல 15ஆவது நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாயக்கர்கள் வந்து பெரும்பாலும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அவங்களோட பீரியட்ல சிற்றிலக்கியங்கள் நூல்கள் வந்து மேலோங்கி இருந்துச்சுனால நாயக்கர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிற்றிலக்கிய காலம். சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படினாலும் கொஸ்டின் இருக்கலாம். சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாயக்கர் காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் கேட்கலாம். சிற்றிலக்கியங்கள்ல நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட், கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 96. ஸோ அடுத்து பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பன்னிரு பாட்டியல். பாட்டியல் நூல்கள்னு சொல்லுவாங்க. அது நிறைய பாட்டியல் நூல்கள்னா நிறைய பாட்டியல் நூல்கள் இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கிய இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்னு கேட்டாங்கன்னா பாட்டியல் நூல்கள் தான். ஏன்னா பன்னிரு பாட்டியல்கள் மட்டும் உங்களுக்கு சிற்றிலக்கியத்தோட இதை பத்தி சொல்லல. நிறைய பாட்டியல் நூல்கள் இருக்கு. அது என்னென்னு தெரிய வேண்டாம். ஆனா தெளிவாக கூறும் நூல் அப்படின்னு சொல்லின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதைதான் எடுக்கணும்? பன்னிரு பாட்டியல் தான் எடுக்கணும். கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சிற்றிலக்கியம் 96 வகை என்று கூறும் நூல். சிற்றிலக்கியம் வந்து 96 வகை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா பன்னிரு பாட்டியல் பாத்தீங்கன்னா 96ன்னு சொல்லல. இது பாத்தீங்கன்னா 62 அப்படின்ற இதெல்லாம் கவுண்ட்லாம் தேவையில்ல, மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். பன்னிரு பாட்டியல்ல பாத்தீங்கன்னா 96 சிற்றிலக்கிய வகைன்னு சொல்லல. சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர இத்தனை வகை இருக்குன்னு சொல்லல. 62ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் 96 வகைன்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல். சிற்றிலக்கியம் 96 வகை என முதலில் கூறிய நூல் பிரபந்த மரபியல். ஆனா புக்ல வந்துட்டு வீரமாமுனிவர் சதுரகராதின்னு இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 96 வகை இன்னது அப்படின்னு சொல்லுது. இப்ப 96 வகைனா முதல் பிள்ளை தமிழ், இரண்டாவது தூது, மூன்றாவது உலா அப்படின்ட்டு 96 வகைக்குமான பேர் இருக்கு இல்லையா? அத சொன்னதுதான் சதுரகராதி. ஓகேவா? 96 வகை சிற்றிலக்கியங்களின் பெயரை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பிரபந்த மரபியல் அது இன்னொரு தடவை சொல்லுங்களா மேம்? ஒரே நிமிஷம். பெயரை முதலில் கூறிய நூல், அதாவது சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை கூறும் நூல், இலக்கணத்தை வந்து தெளிவாக கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரு பாட்டியல்.
சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகை இருக்கு இதுல இருந்து இது வரைக்கும். அது வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் அந்த பாடல்ல இருக்குமே தவிர முழுசா 96 என்னென்ன வகைன்னு இருக்காது. ஒரே ஒரு லைன்ல தான் பிள்ளைத்தமிழ் முதல் புராணம் கடைசியாக 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன நூல் பாத்தீங்கன்னா பிரபந்த மரபியல். ஆனா சதுரகராதியில, அதாவது அடுத்த பாயிண்ட் நான் எழுதி போட்டிருக்கிறேன் இல்லையா, 96 வகை சிற்றிலக்கியங்களின் பெயரை முதலில் கூறிய நூல் 96 முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன சிற்றிலக்கிய வகை இருக்கோ அதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த பெயரை சொன்னது யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி. ஓகேவா? ஓகே மேம். சதுரகராதி ஆசிரியர், சதுரகராதியோட ஆசிரியர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். சதுரகராதியோட ஆசிரியர் வீரமாமுனிவர். அந்த 3 பாயிண்ட்டும் தெளிவா எழுதிக்கோங்க. புக்ல இல்ல அப்படின்னா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிற்றிலக்கிய வேந்தர். இதெல்லாம் சிற்றிலக்கியத்தோட நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நம்ம உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சிற்றிலக்கிய வேந்தர் யாருன்னு தெரியுமா இருக்காச்சோ? நோ மேம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. குமரகுருபரர். இவரை நம்ம இனிமேல் பார்ப்போம். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார். நிறைய பாடல்கள் சிற்றிலக்கியங்கள்ல எழுதியிருப்பாரு, அதனால சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். யாரும் எழுதலைன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஸோ நான் அந்த பிரபந்த மரபியல் சொன்னேன் இல்லையா, அந்த பாடல் இதான் பாருங்க. பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக. அப்படின்னா பிள்ளை கவினா பிள்ளை தமிழ் தான் பிள்ளை கவி, இன்னொரு பேர் பிள்ளை தமிழோட இன்னொரு பேர் தான் பிள்ளை கவி. இதுல இருந்து புராணம் ஈராக மொத்தம் எத்தனை நூல் இருக்கு? 96. சொன்னது எது அப்படின்னா பிரபந்த மரபியல். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக சிற்றிலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுப்படை, அதாவது சங்ககால இலக்கியங்கள் தோன்றும் போதே சிற்றிலக்கியங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அது எப்போ வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் பெருசா நிறைய ஃபேமஸா இருந்துச்சு. அதனாலதான் அதை வந்து நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நாயக்கர் காலம் வந்து சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி காப்பிய காலம் யாருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்கால சோழர்களுடைய காலம். அதே மாதிரி இனிமேல் நம்ம அடுத்த டாபிக்கா பார்க்கக்கூடிய பக்தி இலக்கிய காலம் வந்து யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். இதெல்லாம் டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சிற்றிலக்கியம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம், சிற்றிலக்கியங்கள் காப்பிய காலம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதான் பக்தி இலக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. மேம் ம் மேம் முன்னாடி அந்த பாட்டு காமிச்சில்லைங்க மேம், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் மேம். அது கொஞ்சம் ஓகே மேம், எடுத்தாச்சு மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ எப்படினாலும் இதை மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கலாம். பக்தி இலக்கிய காலம் அப்படின்றது யாருடைய காலம், ஏன்னா காப்பிய காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம், இடைச்சோழர்களா, சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸோ அதாவது ஆற்றுப்படை இலக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆற்றுப்படை இலக்கியங்கள்லாம் எந்த நூல்களை மென்ஷன் பண்றாங்க? 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு தான் ஆற்றுப்படை நூல்கள். ஓகேவா? ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் வந்து தோன்றி இருக்கும். பட் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல தான்.
ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பெயர் இலக்கியத்துக்கும் சிற்றிலக்கியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ். இதுல பாடல் எண்ணிக்கை அடி எண்ணிக்கை அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அகப்பொருளிலோ புறப்பொருளிலோ நிறைய துறைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல ஏதோ ஒரு சுச்சுவேஷனை மட்டும் சொல்லியிருப்பாங்க. இது பேரிலக்கியம் பாத்தீங்கன்னா தலைவனோட முழு வாழ்க்கையும் விளக்கும். அதான் எக்ஸாம்பிள். சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாமே தலைவனோட முழு வாழ்க்கையை பத்தி விளக்கும். சிற்றிலக்கியம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு பகுதியை மட்டும் சொல்லக்கூடியது. இது அறம், பொருள், இன்பம், வீடம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கும். இதுல ஏதாச்சும் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கும். இதுதான் பேரிலக்கியத்துக்கும் சிற்றிலக்கியத்துக்குமான வித்தியாசம். கிளியரா புரியுதா? ஓகே மேம். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஸோ அடுத்து நம்ம நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பிள்ளைத்தமிழ் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது. ஏன்னா சிற்றிலக்கியத்துல முதல்ல இருக்கிறது பிள்ளைத்தமிழ், கடைசியா இருக்கிறது என்னது? புராணம். இப்பதானே பார்த்தோம் பிரபந்த மரபியல். பாருங்க பாட்டை பாருங்க. பிள்ளைக்கவி முதல் புராணம் ஈராக அப்படின்னா பிள்ளைத்தமிழ் முதல்ல இருக்கு, புராணம் வந்து கடைசி இருக்கு. ஸோ அது கடைசியா 96ஆவதா இருக்கு அப்படின்னு சொன்ன நூல் பிரபந்த மரபியல். ஸோ ஃபர்ஸ்ட் பிள்ளைத்தமிழ் இருக்கு. நம்மளுக்கு புராணம் வரைக்கும் 96 வரைக்கும் பார்க்க போறது கிடையாது. நான் சொன்னா அந்த 6-7 டாபிக் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிள்ளைத்தமிழ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பெரியவரை இல்லைன்னா ஒரு தகுதியில் இருக்கிறவங்க ஒருத்தங்க, இல்லைன்னா அரசரா இருக்கலாம், இல்லைன்னா கடவுளா இருக்கலாம், தலைவன், யாராச்சும் ஒருத்தங்களை வந்து குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய இலக்கியம் தான் பிள்ளைத்தமிழ். ஓகேவா? பெரியோரை குழந்தையாக பாவித்து பாடும் இலக்கியம் தான் பிள்ளைத்தமிழ். இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளை கவி இல்லைன்னா பிள்ளை பாட்டு. பிள்ளை கவின்னு சொல்லலாம், இல்ல பிள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைத்தமிழோட வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு. இதுல முதல் பிள்ளைத்தமிழ் நூல் ஒவ்வொன்றுத்துக்கும், தூதுவா இருக்கட்டும், உலா இருக்கட்டும், பரணியா இருக்கட்டும், கலம்பகமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதல் நூல் எது அப்படின்றது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால எல்லாத்துக்கும் முதல் நூல் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நூல் பிள்ளைத்தமிழுக்கு முதல் நூல் என்னது? குலோத்துங்கன் பிள்ளை. ஓகேவா? சோ இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். இதோட பாட்டுடை தலைவர் வார்த்தையிலே இருக்கு. அப்ப எந்த குலோத்துங்கன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் குலோத்துங்கனை பத்தி பாடக்கூடியதான் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். சோ அப்ப 2ஆம் குலோத்துங்கனோட அந்த சின்ன வயசு குழந்தை பருவம் வந்து எப்படி இருந்துச்சு அதை வந்து ஒரு பாடலா கொடுக்கறதா இந்த பிள்ளைத்தமிழ். இவரோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு தான் இந்த பாடல் வந்து வந்திருக்கும் பிள்ளைத்தமிழ். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கண்டினியூஷன் இருக்கு. சோ குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யாரு? ஒட்டக்கூத்தர். யார் பாட்டுடைய தலைவன் யாரு? 2ஆம் சோ அடுத்து மிகுதியாக இயற்றப்பட்ட சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பிள்ளைத்தமிழ் தான். பிள்ளைத்தமிழ் தான் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்து இருக்கு. சிற்றிலக்கியங்களே மிகுதியாக இயற்றப்பட்ட சிற்றிலக்கிய வகைன்னு கேட்டாங்கன்னா பிள்ளைத்தமிழ். சோ பிள்ளைத்தமிழ்னா என்ன? குழந்தைன்னு சொல்லியாச்சு. பெரியோரை வந்து குழந்தையா பாவித்து பாடப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 3ஆவது மாசத்துல இருந்து பாடல் பாடுவாங்களாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்து 2 மாசத்துக்கு வெளியிலே கூட்டிட்டு வர மாட்டாங்க இல்லையா? வெளியிலே வந்து கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில கூட்டிட்டு வருவாங்க. அப்போ குழந்தை பிறந்து 3ஆவது மாசத்துல இருந்து பாடப்படக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பிள்ளைத்தமிழ் பாடல்கள். அப்படி எந்த மாசம் வரைக்கும் பாடுவாங்க அப்படின்னா 21 மாசம் வரைக்கும் குழந்தைகளுக்காக பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகை தான். ஸோ அப்போ இது எப்படின்னா 21 மாசமா? அப்ப இவ்வளோ மாசம் பாடுவாங்களான்னா கிடையாது. இந்த ஒற்றைப்படை மாதங்கள்ல மட்டும்தான் இந்த பாடல் பாடப்படும். 3 வயசுல பாடுவாங்க, 3 மாசத்துல பாடுவாங்க, அடுத்து 5ஆவது மாசம், அடுத்து 7ஆவது மாசம், அடுத்து 9ஆவது மாசம். ஸோ அந்த மாதிரி 21 மாசம் வரைக்கும் பாடப்படக்கூடிய பாடல் தான் இந்த பிள்ளைத்தமிழ். கிளியரா புரியுதா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 2 மாசம் குழந்தை வெளில கூட்டு வர மாட்டாங்க. 3ஆம் மாசத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ 3ஆம் மாசத்துல இருந்து பாடல் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில 21 மாசம் வரைக்கும் பாடப்படக்கூடிய பாடல் தான் பிள்ளைத்தமிழ். அப்ப 21 மாசம்னா எத்தனை பாடல்கள் வரும்? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை மாசம் வரும்? 10 வரும் மேம். 10 வருமா? 10. 3, 5, 7, 9 அப்படின்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா 21ஆவது மாசம் உங்களுக்கு 10ஆவது பருவம். அப்படி
எத்தனை பருவம் இருக்கு? இப்ப பிள்ளை தமிழ்ல மொத்த பருவங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 10 பருவம். அது பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பருவத்துக்கும் எத்தனை பாடல்கள்? 10 பாடல். 10 பாடல்கள். அப்படி மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 100 பாடல்கள். ஓகேவா? பாடல். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், பிள்ளைத்தமிழ் பாடாமல் விலக்கு அளிக்கப்பட்ட கடவுள் யாரு அப்படின்னா சிவபெருமான். சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் பாடப்படலை. என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மற்ற கடவுள்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யார் அம்மா யார் அப்பா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா சிவனுக்கு சிவனோட அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. சோ அதனால வந்து அவருக்கு வந்து பிள்ளைத்தமிழ் பாடப்படல அப்படின்ற ரீசன் சொல்லப்படுது. சோ அதனால பிள்ளைத்தமிழ் பாடாமல் விலக்கு அளிக்கப்பட்ட கடவுள், முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கு, கிருஷ்ணருக்கு பிள்ளைத்தமிழ் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய கடவுள்களுக்கு பிள்ளைத்தமிழ் எழுதப்பட்டிருக்கு. பட் பிள்ளைத்தமிழ் பாடாமல் விலக்கு அளிக்கப்பட்ட கடவுள் பாத்தீங்கன்னா சிவன். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ்லாம் குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய பாடல், அம்மா அப்பா கூட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பாடக்கூடிய பாடல். பட் சிவனுக்கு வந்து அந்த மாதிரி யாரும் இல்ல, அவர் வந்து ஒரு பரம்பொருள் அப்படின்னு சொல்றதுனால சிவனுக்கு வந்து அந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. அந்த 10 பருவங்கள் பாடப்படக்கூடிய மாதங்கள் தான் அந்த இது 3, 5, 7, 9 அப்படி 21 மாசம் வரைக்கும் பாடுறாங்க. ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் வீதம், 100 பாடல்கள் வந்து பிள்ளைத்தமிழ்ல இருக்கு. அதுக்கு எதுவும் டவுட்ஸா? மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? டவுட் இல்லைன்னா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மேம் சொல்லுங்க எனக்கு டவுட் மேம். ஆனா அது கரெக்டா சொல்லுங்க தெரியல மேம். சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்களா மேம், ஒரு 3 குழந்தை வந்து பிறந்து 3 மாசத்துல இருந்து 21 மாசம் வரலும் பாடுவாங்கன்னு, அதான் பிள்ளைத்தமிழ் சொன்னீங்களா மேம்? அப்புறம் எப்படி மேம் பெரியவரை நினைச்சு குழந்தையா பாவிச்சு பாடுறாங்க? அது பெரியவங்க தானே மேம், அப்புறம் எப்படி மேம் அதை பாடுவாங்க? அதாவது பெரியோரைனா இது எதை மீன் பண்றாங்கன்னா, பெரியோரே அப்படின்றது அரசனா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம், அந்த மீனிங்ல இருக்கு. ஓகேவா? பெரியோர்னா வயசானவங்கன்னு கிடையாது. இப்ப கடவுள் முருகன் இருக்கிறாரு, அவர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மரியாதை தான் வந்து பெரியோர் அப்படின்னு சொல்லுவோம். அரசர் இருக்கிறாரு, அவருக்கு வயசு கம்மியா இருந்தாலுமே அவர் வந்து அவர் போஸ்டிங்ல இருக்கிறதுனால அவரை பெரியோர்னு தான் சொல்லுவோம். அவங்கள வந்து குழந்தையா பாவிச்சு பாடுறதுதான். ஓகேவா? ஓகே மேம். ஸோ இப்ப சிம்பிள் பாத்தீங்கன்னா, முருகன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, கடவுள் எடுத்துக்கோங்க. இவங்க பாடல்கள் எழுதும் போது அவங்க குழந்தையா இருந்திருப்பாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க. முருகன் கடவுள். பட் இவங்களோட இமேஜினேஷன்ல அவங்க வந்து 3வது மாசத்துல இப்படி இருந்திருக்கலாம், 5வது மாசத்துல இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாடப்படக்கூடிய பாடல்கள் தான். இப்போ கிளியரா? எஸ் மேம். ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சோ அப்படி நான் 10 பருவங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் பேர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இதை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா இத்தனையாவது பருவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஆர்டரா மாறாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் ஷார்ட்கட் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். இப்ப ஆண் பெண்ணுக்கு பொதுவா இருக்கு. ஆணுக்கு தனியா நம்ம பிள்ளைத்தமிழ்ல 2 பருவங்கள் பார்த்தோம், 2 டைப் பார்த்தோம். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் இருக்கு, பெண்பார் பிள்ளைத்தமிழ் இருக்கு. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க டவுட் இல்லைன்னா. இத்தனை வாட்டி சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா 24 பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் பார்த்துட்டு டைம் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பொதுவா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு 7 பருவங்கள் வந்து பொது. கடைசி 3 பருவங்கள் தான் பாத்தீங்கன்னா ஆணுக்கு தனி 3, பெண்ணுக்கு தனியா 3. இப்ப காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஆணுக்கு பாத்தீங்கன்னா கடைசி 3 சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா நீராடல், அம்மானை, ஊசல். ஓகேவா? சோ இது ஆர்டரா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஆணுக்கு பாத்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்ணுக்கு நீராடல், அம்மானை, ஊசல். ஆணுக்கும் தெரியணும், பெண்ணுக்கும் தெரியணும். ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதை ஆர்டரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழில் 4வதாக இருக்கக்கூடிய பருவம் என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் என்ன? சப்பானி. சப்பானி. இல்லைன்னா 6வதாக வைத்து பாடக்கூடிய பருவம் எதுன்னு கேட்பாங்க. ஆன்சர்
வருகை. வருகை. சோ இந்த வருகை. மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சோ அதான் நான் ஷார்ட்கட்ல கொடுத்துருக்கேன். அதாவது காசு செலவு செய்தால்தான் சப்பாத்தி முதலில் வரும், அப்புறம் சிறுக சிறுக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மா நீராடல், அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த முதல் 7 தான் பாத்தீங்கன்னா பொது, அது மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் ஈஸியா ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு செலவு செய்தால் தான் சப்பாத்தி முதலில் வரும், அப்புறம் சிறுக சிறுக சாப்பிடலாம். ஸோ கானா காப்பு, செலவு அப்படின்ற வரக்கூடிய செங்கீரை, தான் அப்படின்றது தாள், சப்பாத்தி அப்படின்றதுல வந்து சப்பானி, முதலில் அப்படின்றது முத்தம், வரும் அப்படின்றது வருகை, அப்புறம்ங்கிறது அம்புலி, சிறுக 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 சாப்பிடலாம். சிறுகனா சிறுதேர், சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இந்த ஞாபகம் இல்லைன்னா நீங்க இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம சின்ன வயசுல இருந்தே இதை சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறதுனால சில பேருக்கு ஈஸியா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும். அப்படி படிச்சுக்கினாலும் ஓகே தான். இல்ல எனக்கு நான் ஃபர்ஸ்டா படிக்கிறேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷா படிக்கிறேன், இது மைண்ட்ல நிக்கவே நிக்காது அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு செலவு செய்தால்தான் சப்பாத்தி முதலில் வரும், அப்புறம் சிறுக சிறுக சாப்பிடலாம். அப்ப ஒவ்வொரு லெட்டர், அதுல வரக்கூடிய முதல் லெட்டருக்கு அந்த வார்த்தையை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது கிளியரா புரிஞ்சா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. அப்ப இது ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. காப்புன்னா ஏன் வந்து அதை காப்புன்னு சொல்றோம், ஓகேவா? ஏன் வந்து இப்ப இது எத்தனாவது மாசத்துல பாடக்கூடிய பாடல்? காப்பு 3வது. ஓகேவா? 3வது மாசம் தான் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன கெட்டுவாங்க? காப்பு கேட்டுருவாங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துட்டாலே அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் 3வது மாசத்துல வச்சிருன்னு சொல்லிட்டு காப்பு கேட்டுவாங்க. அப்ப 3வது மாசம் தான் காப்பு கேட்டுவாங்க. அடுத்து இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம். அப்ப 5வது மாசம்னா செங்கீரை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுக்கு செங்கீரைன்னு வச்சிருக்காங்கன்னா, கீரை வந்து ஒரு தளிர் விடுது, ஓகேவா? கீரை வந்து தளிர் விட்டுச்சு. தளிர் விடும் போது அப்படி காத்துல எப்படி வந்து அந்த தென்றல் காத்து வீசும்போது எப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஆடும், அதே மாதிரி 5வது மாச குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கைய கால ஆட்டிக்கிட்டே கிடக்கும் இல்லையா? தலை ஆட்டுறது, கைய கால ஆட்டுறது, அந்த மாதிரி இருக்கும். அதனால அது செங்கீரை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது எத்தனாவது மாசம்? 7வது மாசம். 7வது மாசம் பாத்தீங்கன்னா தாலாட்டு பாடுறது. தாள்னா தாலாட்டு, ஓகேவா? தாள்னா தாலாட்டு. 7வது மாசம் தாலாட்டு போடுவாங்க, தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அடுத்து இது எத்தனாவது மாசம்? 9வது மாசம் பாத்தீங்கன்னா சப்பானி. சப்பானினா மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உட்கார்ந்து பழகுவாங்க. W மாதிரி காலு, சப்பானி மாதிரி உட்கார்ந்து பழகுவாங்க. சப்பானி மாதிரி உட்கார்ந்துக்கிறதா? ஓகே. வேற? நடக்க பழகுறது. நடக்க பழகுறது. ஓகே. தவழுறது மேம். ஓகே. வேற ட்ரை பண்ணுங்க. சப்புன்னு உட்கார்றதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நடக்க பழகுறதுன்னு சொன்னீங்க. வேற? தவழ்றது மேம். தவழ்றது. என்னலாம் ஏதாவது புடிச்சிட்டு நடக்கிறது மேம். நடக்கிறது. சப்பானி என்ன சம்பந்தம்? தத்தி தத்தி நடப்பாங்க மேடம், அப்பதான் அந்த தவழ்ந்து தத்துவாங்க. ஓகே. சப்பானினா உட்கார்ந்து இருக்கிறது தான் வரும் மேம். நம்ம பேசுற லாங்குவேஜ் எல்லாம் இது கூட நீ இங்கிலீஷ் பண்ணா நான் என்ன பண்றது? ஆக்சுவலா சப்பானினா என்னன்னா கைத்தட்டுறது, ஓகேவா? அப்பதான் குழந்தைங்க வந்து கைத்தட்டி பழகுமா, அத சப்பானி அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த பிக்சரா காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்ப ஈஸியா புரியும். சோ சப்பானி அப்படின்னா குழந்தைங்க வந்து கைத்தட்டுறது. அப்படி நம்ம வந்து கைத்தட்டி அப்படி குழந்தைங்களை வந்து சிரிக்க வைக்கிறது. அதான் 9வது மாசத்துல பண்றது, ஓகேவா? நம்ம இப்போ இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்றாங்க புதுசு புதுசா. பட் இதையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஓகேவா? சோ அடுத்து இது எத்தனாவது மாசம் மொத்தம்? 11வது மாசம். 16வது மாசம் பாத்தீங்கன்னா முத்தம் கொடுக்க சொல்றது. குழந்தைங்க வந்து எனக்கு முத்தம் கொடு, எனக்கு முத்தம் கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்போ இது வந்து 11வது மாசம்.
அடுத்து இது எத்தனாவது மாசம் வருகை? 13. 13வது மாசம். கிட்டத்தட்ட ஒரு வயசு முடிஞ்சு போச்சு இல்லையா? சோ அப்போ ஒரு வயசு முடிஞ்சதுன்னா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விழுற மாதிரி விழுந்து அப்படி நடக்க அப்பதான் ஸ்டார்ட் ஆகுவாங்க. அப்ப வந்து நடக்க வச்சு வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? இங்க வா இங்க வா இங்க வான்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அதுதான் வருகை பருவம். கொஸ்டின் ஆன்சர் எப்படி டீடைலா எழுதிருக்கா அப்படி வேர்ட் எழுதணும். எழுதி ஃளைட் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுவுமே இந்த இருக்கு டிஸ்டன்ஸ் 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 DISTANC. யார் அது? குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டே நீங்களும் கிளாஸ் கவனிக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப கஷ்டம்தான். சோ 13வது மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகை பருவம். குழந்தை வந்து அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வா வான்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? அதான் வருகை. சோ அம்புலி அடுத்து எத்தனாவது மாசம்? 15. 15 மேம். 15வது மாசம். 15வது மாசம். அம்புலினா மீனிங் என்னங்க? விளையாடுறது மேம். இல்ல நிலா கட்டி சோறு ஊட்டுறது மேம். சரி, நிலா காட்டி சோறு ஊட்டுறது. அம்புலினா மீனிங் என்னன்னா நிலா. நிலாவை காட்டி சோறு ஊட்டுறதுதான் 15வது மாசம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஒரு 4 மாசம் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சோறு சாப்பாடு வயசே ஊட்டுவாங்க. சோ அப்ப நிலா அப்பதான் அதுக்கே தெரியும். அப்பதான் வெளியில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நிலா பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவோம் இல்லையா? சோ அப்போ 15வது மாசம் வந்து நிலா காட்டி சோறு ஊட்டுறது. அடுத்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு. மற்றபடி இது வரைக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவாதான் இருக்கும். காப்பு கட்டுறதா இருக்கட்டும், அது வந்து கைய கால ஆற்றி நடக்கிறது, இது அசைக்கிறதா இருக்கட்டும், தாள் அப்படின்னா தாளாட்டு பாடுறதா இருக்கட்டும், அப்புறம் கைத்தட்டி மகிழ்விக்கிறதா இருக்கட்டும், முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், முத்தம் கேட்கறதா இருக்கட்டும், அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் போது வாவான்னு சொல்லி வருகை காட்டுறதா இருக்கட்டும், நிலா காட்டி சோறு ஊட்டுறதா இருக்கட்டும், ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு எல்லாத்துக்குமே போகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய சிற்றில் சிறுபறை சிறுதேர், அதுக்கப்புறம் நீராடல் அம்மானை ஊசல், இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படுது. இப்ப சிற்றில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சோ அப்ப வந்து பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, வீடு கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை போய் நடந்துகிட்டே போய் என்ன பண்ணும்? அந்த வீடை வந்து எட்டி வரைக்கும். ஓகேவா? அதுதான் சிற்றில். அந்த பிக்சரா நான் காமிக்கிறேன். குழந்தைங்க மீன் பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எத்தனாவது மாசம்? 17வது மாசம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு விவரம் தெரியாது. சோ அப்போ அந்த வீடை வந்து இடிச்சு விட்டுரும். அதுதான் சிற்றில் பருவம். அடுத்து சிறுபறைனா இசை, தாளம் தட்டுறது. இது 19வது மாசம். தாளம் தட்டுறது, இதையாச்சும் ஒண்ணு தட்டிக்கிட்டே இருக்கிறது, இசை அமைக்கிறதா சிறுபறை. அடுத்து சிறுதேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது. வண்டி ஓட்டுறதுனா காரு பைக் எல்லாம் கிடையாது, சும்மா தேர் மாதிரி இடிச்சு ஓட்டுவோம் இல்லையா? அதுதான் சிறுதேர். இதுதான் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்து பெண்பால் தமிழுக்கு இந்த 3 இருக்கு இல்லையா? இது பாத்தீங்கன்னா நீராடல் அம்மானை ஊசல். இது எல்லாம் நீராடல் பாத்தீங்கன்னா நீராடல்லாம் இந்த தண்ணியில போய் விளையாடுறது. ஓகேவா? அம்மானை அப்படின்றது பெண்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த கல்லை வச்சு விளையாடுவாங்க அம்மானை அப்படின்றது. ஊசல் அப்படின்னா ஊஞ்சல். பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க? ஊஞ்சல் ஆடுவாங்க. பெண்பார் பிள்ளை தமிழ். நீராடல் அப்படின்னா நீராடுறது, அம்மானின்னா கல்லை வச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, பெண்களோட விளையாட்டு. ஊசல் பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது. இதுதான் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழுக்கான எக்ஸ்பிளனேஷன். இது புரிஞ்சா? பிக்சரா கொடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து சப்பானி பருவம். பாத்தீங்களா? கைத்தட்டி குழந்தையும் கைத்தட்டுது. இது வந்து சப்பானி பருவம். அடுத்து முத்த பருவம். முத்த பருவம் வந்து அம்மா வந்து குழந்தைகிட்ட முத்தம் கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசுவாமி இது இப்ப இது முருகர் பத்தி பாடக்கூடியது. அடுத்து வருகை பருவம். வருகை பருவத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாராணை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருகை பருவம்னா வாராணை பருவம். பாத்தீங்களா? குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, அவங்க வந்து வா வா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப இருக்கு. ஒரே நிமிஷம். இப்ப கிளியரா இருக்கா? சோ வாராணை பருவம் அதாவது அப்படின்னா வருகை பருவம். அப்ப குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்குது, வாவான்னு சொல்லி கூப்பிடுறது. அடுத்து பாருங்க, இது என்ன பருவம்னு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அம்புலி பருவம். வெரி குட். அடுத்து இது என்ன பருவம்? சிறுபறை. ஓகேவா? அது பறையா, இது இசை அமைக்கிறது. அடுத்து இது என்ன பருவம்?
சிற்றில். சிற்றில். ஏன்னா இவன் கெட்டின வீடு மண் வீட்டை போய் இடிக்குது. ஓகே, ரொம்ப சேட்டக்கார பையனா இருக்கும் போல. சோ அதான் சிற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது சிறுதேர். சிறுதேர். அடுத்து இது மானை. அம்மானை. ஏன்னா கல்ல வச்சு அந்த பொண்ணு வந்து விளையாடுது. சோ அதனால இது அம்மானை. அடுத்து ஊசல். ஊசல். ஓகேவா? இதெல்லாம் பிள்ளை தமிழ்ங்க. இதெல்லாம் நீங்க கான்செப்டா தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா மைண்ட்ல ஈஸியா பிக்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக சொன்னது. இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் எதுதான், ஆண்பார் பிள்ளை தமிழ் எத்தனை, பெண்பார் பிள்ளை தமிழ் என்ன அப்படின்ட்டு வரிசையா தெரியணும். வார்த்தை மாறாம கன்ஃபியூஸ் ஆகாம. ஏன்னா எதையாச்சும் ஒன்று மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை மாத்திரக்கூடாதுன்றதுனால நான் கான்செப்டா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, இந்த ஒரு ஆர்டர் ஞாபகம் இருந்தாலே போதும். ஓகேவா? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன பிள்ளை தமிழ் நூல். நம்ம முதல் பிள்ளை தமிழ் நூல் எதுன்னு பார்த்துட்டோம். என்ன நூல்? முதல் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். வெரி குட். நூல் ஆசிரியர் யாரு? ஒட்டக்கூத்தர் மேம். யார பத்தின பாடியது? இரண்டாம் குலோத்துங்கன். வெரி குட். இரண்டாம் கிளாஸ். சோ இது போக நீங்க என்னென்ன பிள்ளை தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நான் சொல்றத தெளிவா படிச்சுக்கோங்க, மிச்சதை ரீட் பண்ணிக்கோங்க போதும். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் யாரு? குமாரசாமி பிள்ளை தமிழும் ஆசிரியர் குமார. அடுத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகழி. அடுத்து சேக்கிலார் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த நாலும் இம்பார்ட்டன்ட். மத்தது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். சோ மறைமலை அடிகள் நீங்க ஆல்ரெடி உரைநடையில படிச்சிருப்பீங்க. சோ அவங்களுக்குலாம் ஒரு பிள்ளைத்தமிழ் இருக்கு. சோ இந்த மாதிரி பெரிய தலைவர்களுக்கோ, புலவர்களுக்கோ, அறிஞர்களுக்கோ, கடவுளுக்கோ, அரசருக்கோ அவங்கள குழந்தைகளா நினைச்சு இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மீனிங்ல ஒரு பாடப்படக்கூடிய பாடல் தான் பிள்ளைத்தமிழ். சோ மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் குமரகுருபரர் தான். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகழி கூத்தர். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எஸ் மேம். மேடம் வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது. எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். யாருக்கும் வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளவுதாங்க பிள்ளைத்தமிழ். இதுல இந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழ் எத்தனை, பெண்பார் பிள்ளைத்தமிழ் என்ன, முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது, அதுக்கப்புறம் வேறு சில பிள்ளைத்தமிழ் நூல்கள் என்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த டேட்டாஸ் எல்லாம் தெரியாம மற்றது போக வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த டைப் பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழுக்கு அப்புறம் என்னது, உலா. ஓகேவா? உலாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. உலானா என்ன, சும்மா நடந்து போறது. ஓகேவா? தெருல நடந்து பவனி வர்றது. ஓகேவா? சோ அப்ப தலைவன் வந்து நடந்து போறான் ஒரு இதுல, தலைவனை பார்த்து தலைவி வந்து தலைவி வந்து காதல் கொள்றது. அதுதான் இந்த உலால சொல்லப்படுது. ஓகேவா? சோ அப்ப உலாவோட வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவனி, பெண்பார் கை கிளை, எந்த நாள் சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பவனி ஈஸியா எடுத்துருவீங்க. சோ பெண்பார் கை கிளை. அதுக்கப்புறம் உலா வர பயன்படும்னு பாத்தீங்கன்னா, இப்ப உலா எப்பெல்லாம் வரலாம்? ஒரு அரசனா இருக்கிறவங்க தேர்ல வரலாம், குதிரையில வரலாம், இல்லைன்னா யானையில வரலாம். எப்படி பிள்ளைத்தமிழுக்கு வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் 2 டைப் இருந்ததோ, அதே மாதிரி உலாவுல பாத்தீங்கன்னா முன்னிலை பகுதி, பின்னிலை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி இருக்கு. இது முன்னிலை பகுதின்னு பாத்தீங்கன்னா ஆண்களை பத்தி சொல்லக்கூடியது, ஆணை பத்தி பெருமையா பேசக்கூடியது. பின்னிலை பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி பேசக்கூடியது. ஓகேவா? ஏன்னா தலைவனும் தலைவியும் தான் இருக்கிறாங்க. சோ அப்ப தலைவன் வந்து உலா வராரு, அதை பார்த்து தலைவி
பாடக்கூடிய கூடிய இதுதான் உலா. சோ அடுத்து தசாங்கம் உலா இலக்கியத்தில் இடம்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசாங்கம்னா என்னன்னா, தசம்னா என்னது? 10 madam. 10 தசம்னா 10, 10. 100 கிடையாது, 10. சதம்னா தான் 100. தசம்னா 10. அங்கம்னா உடல் உடல் உறுப்புகள். ஓகேவா? பிரிவு உடல் உறுப்புகள். ஓகேவா? அந்த மாதிரி 10 உடல் உறுப்புகளை பேஸ் பண்ணி பாடக்கூடிய பாடல் தான் இந்த உலா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து முதல் உலா நூல், இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே முதல் நூல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. திருக்கைலாய ஞான உலா. இதோட இன்னொரு பேர் என்ன? ஆதி உலா ஆதி உலா இல்லைன்னா தெய்வீக உலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் சிற்றிலக்கியங்கள்ல உங்களுக்கு டேட்டாஸ் தான். இதுல வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கதையெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உலாவியோட பாவகைன்னு பாத்தீங்கன்னா கலிவெண்பா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கோவை உலா அந்தாதிக்கு யாரு? ஒட்டக்கூத்தர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சிற்றிலக்கிய வேந்தர்னு கேட்டா யார் எடுக்கணும்? குமரகுருபரர். குமரகுருபரர். அதே மாதிரி கோவை உலா அந்தாதிக்கு அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தரை சொல்றாங்க. கோவை ஒரு சிற்றிலக்கிய வகை, உலா ஒரு சிற்றிலக்கிய வகை, அந்தாதி ஒரு சிற்றிலக்கிய வகை. இது எல்லாத்துக்கும் சிறப்பேர்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். உலாவோட வேறு பெயர்கள், உலா வர பயன்படுவன. இது முன்னிலை பகுதி பின்னிலை பகுதின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. முன்னிலை பகுதியில ஃபுல்லா ஆண்களை பத்தி பேசக்கூடியது, பின்னிலை பகுதி ஃபுல்லா பெண். முதல் உலா நூல் இம்பார்ட்டன்ட். திருக்கைலாய ஞான உலா இல்லைன்னா ஆதி உலா இல்லைன்னா தெய்வீக உலா அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். இந்த முன்னிலை பகுதி அப்படின்னு சொன்ன இல்லையா, முன்னிலை பகுதியில பாத்தீங்க அப்படின்னா தலைவனோட சிறப்பு கூறப்படும். ஓகேவா? தலைவனோட சிறப்பு கூறப்படும் ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுல ஆண்களை வந்து 7 வகையா பிரிச்சிருக்காங்க. அவங்களோட வயதை பேஸ் பண்ணி 7 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் தமிழ் 10 பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்து அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் இது வயசை வச்சு பிரிச்சிருப்பாங்க. இப்ப பாலன் அப்படின்னா 1 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாலன் அப்படின்னு சொல்றாங்க. மீலி அதாவது உலா வரக்கூடிய அந்த ஆண்களை 7 வகையா பிரிச்சிருக்காங்க. மீலி அப்படின்னா 8 to 10 வயசு. மரவோன் அப்படின்னா 11 to 14 வயசு. திரளோன் 15 வயசு. காளைனா 16 வயசு. விடலை அப்படின்னா 17 to 30 வயசு. முதுமகன் அப்படின்னா 30 வயசுக்கு மேல. ஓகேவா? முதுமகன் அப்படின்னா கிழவர் அந்த மாதிரி. விடலைனா விடலை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்கிள் அந்த ஸ்டேஜ். விடலை பருவம்னா அந்த யங்ஸ்டர். ஸோ 17 to 30. காளைனா 16 வயசு. திரளோன் 15 வயசு. மரவோன் 11 to 14. மீறினா 8 to 10. பாலன்னா 1 to 7. இந்த வயசோட நீங்க தெரிஞ்சுக்கணும். வயசை நீங்க ஆர்டரா எழுதி வச்சுக்கிட்டு இதை ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டாங்கனாலே போதும். பாலன், மீலி, மரவோன், திரளோன், காளை, விடலை, முதுமகன். அந்த மாதிரி சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா ரைமிங்கா இருக்கு. வயசை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். எஸ் மேம். சோ அடுத்து பின்னிலை பருவம். இதுல வந்து ஆண்களை பத்தி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது இல்ல, பட் பெண்களை பத்தி கேட்டுக்கிறாங்க. பேதைனா என்ன வயசு, பெதுமைனா என்ன வயசு, இல்லைன்னா 12 to 13 வயசு இருக்கக்கூடிய ஆண்பார் பெண் மகளிரை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு சொல்லி பெண்பார் இதை வந்து கேட்டுக்கிறாங்க. 7 வகை பருவ மகளிர் இவங்களை பத்தி கேட்டுக்கிறாங்க. ஆண்களை பத்தி அவ்வளவா கொஸ்டின் கேட்டது இல்ல. சோ பேதை பாத்தீங்கன்னா 5 to 7 வயசு. இங்க பாலன் வந்து 1 to 7 வயசு. பெதும்பை அப்படின்னா 8 to 11. மங்கை மடந்தை, மங்கைனா 12 to 13. மடந்தைனா 14 to 19. அறிவைனா 20 to 25. தெரிவைனா 25 to 32. பேரிடம் பெண் அப்படின்றது வயசானவங்க 33ல இருந்து 40 வயசு. இது அவங்களோட வயசை பேஸ் பண்ணி இது பிரிச்சிருக்கிறாங்க. ஆண்கள்லயும் 7 வகை, பெண்களும் 7 வகை. நோட் பண்ணிக்கோங்க. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, இந்த மாதிரி 2 படிச்சீங்கன்னா ஈஸியா ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த வயசு தான். 5 to 7, 8 to அது எப்படி விட்டதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம்.
So, அடுத்து உலாவை பொறுத்தளவுக்கு நீங்க எந்தெந்த நூல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருக்கைலாய ஞான உலா, இதுதான் நம்மளுக்கு என்ன நூல்? முதல் உலா நூல். சோ ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு பேர் என்ன? ஆதி 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 உலா. ஆதி உலா. உலா இல்லைன்னா தெய்வ உலா. தெய்வீக உலா. தெய்வ உரை. தெய்வீக உலா. இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார். முதல் பிள்ளை தமிழ் எது? குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். குலோத்துங்கன் பிள்ளை. ஆசிரியர் யாரு? குமரகுருபர். ஒட்டக்கூத்தர். பாட்டுடை தலைவன் யாரு? இரண்டாம் குலோத்துங்கன். வேந்தர் யாரு? குமரகுருபரர். குமரகுருபர். முதல் உலா நூல் எது? திருக்கைலாய ஞான உலா. அவ்வளவுதாங்க. சோ திருக்கைலாய ஞான உலா ஆசிரியர் யாரு அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார். அடுத்து மூவருலா இம்பார்ட்டன்ட். மூவருலா ஆசிரியர் யாரு? ஒட்டக்கூத்தர். மற்றபடி தில்லை உலா, தில்லை உலா ஒட்டக்கூத்தர். உங்களுக்கு மூவருலா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் புக்ல இருக்கு. ஸோ மற்றபடி எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க போதும். திரு குற்றாலநாதர், குற்றாலம்னு வந்துட்டாலே யார் எடுத்துருங்க? திரிக்கூட ராசப்ப கவிராயர். ஓகேவா? எனக்கு குற்றால குளவஞ்சி, குற்றால பிள்ளைத்தமிழ், குற்றால எல்லாத்தையும் எழுதுனது யாருதான்? இவர்தான், திரிக்கூட ராசப்ப திரிக்கூட ராசப்ப கவிராயர். ஓகேவா? மற்றபடி அவ்வளவு வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருக்கைலாய ஞான உலா முதல் நூல் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ட். மூவருலா ஒட்டக்கூத்தர், இவர் வந்து பாத்தீங்கன்னா மூவருலா அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா 3 பேரை பத்தி பாடியிருப்பாங்க, அதனால இது இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன அரசர்கள், இது நம்மளுக்கு புக்ல இருக்கிறதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவர ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேனோ அதை தெளிவா படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு மண்டல உங்களால படிக்க முடியும், நான் டேட்டாஸ் எல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவேன், ப்ரெஷர் ஆக மாட்டேன் அப்படின்னா படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்றத படிச்சுக்கோங்க தெளிவா. நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. எஸ் மேம். ஓகே. ஸோ அடுத்த மூவருலா பத்தி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இன்னொரு ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் அப்படின்றதுதான் நம்மளுக்கு சிறப்பான பாயிண்ட். மூவருலா பாத்தீங்கன்னா 3 சோழ மன்னர்களை பத்தி பாடியது. அது என்னென்ன சோழ மன்னர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இதை வந்து விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழனை பத்தி, இந்த மாதிரி 3 சோழர்களை பத்தி பாடக்கூடிய பாடல் தான் இந்த மூவருலா. சோழ மன்னர்கள் அப்படின்றத பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். மூவருலா என்பது 3 சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஸோ அதை கரெக்டா பாயிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மூவருலா அப்படின்றது 3 சோழ மன்னர்களை பற்றி. அது என்னென்ன சோழர்கள் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். விக்ரம சோழன், அடுத்து குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். இந்த குலோத்துங்க சோழன் வந்து 2ஆம் குலோத்துங்கன், 1ஆம் குலோத்துங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க குலோத்துங்க சோழன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், இந்த 3 பேர்களை பத்தி பாடக்கூடியதான் மூவருலா. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எஸ் மேம். அவ்வளவுதாங்க உலா. இது போக அடுத்து குறவஞ்சி. குறவஞ்சினா என்ன? புரட்சி பாடல் மேடம். புரட்சி பாடல்கள், அதாவது புரட்சி வர குறி சொல்லக்கூடிய அவங்க வந்து பாடி அவங்களோட ஊர் பெருமைகளை வந்து பாடுவாங்க. அதுதான் குறவஞ்சி நாடகம். ஸோ அப்போது ஒரு குறி சொல்லணும்னு வந்து தலைவனுக்கோ தலைவிக்கோ குறி சொல்லணும்னு வந்து ஸ்டார்டிங்ல அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஊர்வலத்தை பத்தி பாடுவாங்க. அதுதான் குறவஞ்சி. ஸோ இதுதான் கட்டினும் கலங்கினும், இது இம்பார்ட்டன்ட். கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் அமைந்த சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். ஆன்சர் என்ன? குறவஞ்சி. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வரும், அதுக்கப்புறம் தூதுக்கு வரும். ஸோ கட்டினும் கலங்கினும் அப்படின்னு கேட்டாங்கனாலே குறவஞ்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறவஞ்சி என்பது தொல்காப்பியரோட வனப்பு அப்படின்னு நூல் வகையில இருக்கு. குறம், குறத்திப்பாட்டு இதெல்லாம் இதோட வேறு பெயர்கள். ஓகேவா? ஸோ அடுத்து குறவஞ்சி நாட்டியம், குறவஞ்சி நாடகம், இது எல்லாமே அதோட வேறு பாட்டுகள். குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்டது. குறவஞ்சினாலே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அதனால குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்டது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இதோட வேறு பெயர்கள் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அந்த குறி சொல்ல வரக்கூடிய மகளிரை வந்து ஔவையார் தன்னோட குறுந்தொகை பாட்டுல என்னன்னு அழைக்கிறாங்க? அகவன் மகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? அந்த குறி சொல்ல வரக்கூடிய பெண்மணிய ஔவையார் அவங்களோட குறுந்தொகை பாடல்கள்ல அகவன் மகள் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட், இயற்றமிழ் இசைத்தமிழ் இரண்டும் கலந்த இலக்கியம் குறவஞ்சி. இயற்றமிழ்னா பேசுற மாதிரி இருக்கும், இசைத்தமிழ்னா பாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அத குறிக்கூற வரக்கூடியது பேச்சு மொழியில இருக்கக்கூடியத ஒரு பாடலா அமைச்சு கூடுவாங்க. அதனால இயற்றமிழும் இசைத்தமிழும் ரெண்டும் கலந்த இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? குறவஞ்சி. இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி எது, அதாவது இதுக்கு பேஸ்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரோட மீனாட்சி குரம் தான் இதுக்கு பேஸ்மெண்டே. இதை பேஸ் பண்ணி தான் அந்த குறவஞ்சி அப்படின்ற நூல் உருவாகுது, அப்படின்ற சிற்றிலக்கிய இலக்கியமே உருவாகுது. ஆனா மீனாட்சி குரம் வந்து குறவஞ்சியோட வகையில வருமானா இருக்காது. இதை அடிப்படையா வச்சுதான் குறவஞ்சி அப்படின்ற இலக்கியமே வருது. இது பாத்தீங்கன்னா குமரகுருபரோட மீனாட்சி குரம். மீனாட்சி குரத்தோட ஆசிரியர் யாரு? குமரகுருபரர். இப்ப கொஸ்டின் கேட்பாங்க, குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் எடுக்கணும்? மீனாட்சி குரம், குமரகுருபரர். வெரி குட். சோ அடுத்து இந்த பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இறப்பு நிகழ்வில் என்னும் முக்காலமும் திரைப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. அதாவது குறத்தி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட பத்தியும் சொல்லுவாங்க, பிரசன்ட பத்தியும் சொல்லுவாங்க, ஃபியூச்சரை பத்தியும் சொல்லுவாங்க. குறி கூறுறதுன்னா அதானே, நடந்ததையும் சொல்லுவாங்க, நடந்துட்டு இருக்கதையும் சொல்லுவாங்க, நடக்க போறதையும் சொல்லுவாங்க. அதான் குறி கூறுறது. சோ அப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் குறத்திப்பாட்டு. குறத்திப்பாட்டுனா என்ன? குறவஞ்சி. அவ்வளவுதான். சோ அதுல முதல் குறவஞ்சி நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி ஆசிரியர் யாரா இருக்கக்கூடும்? ராசப்ப. அவ்வளவுதாங்க. திரிகூட ராசப்ப கவிராயர். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. குறி சொல்லும் மகளிரை வந்து ஔவையார் அகவன் மகள் அப்படின்னு சொல்றாங்க. இயற்றமிழ் இசைத்தமிழ் ரெண்டும் கலந்து பாடக்கூடிய பாடல் குறவஞ்சி. அதுக்கப்புறம் இந்த குறவஞ்சி நூலுக்கு அடிப்படையாக இருந்தது பாத்தீங்கன்னா குமரகுருபரோட மீனாட்சி குரம். முதல் குறவஞ்சி நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குற்றால குறவஞ்சி. முதல் உலா எது? திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா. நான் கேக்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க. பார்வதி சொல்லுங்க, முதல் பிள்ளைத்தமிழ் எது? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். பார்வதி தானே ஆன்சர் பண்றது? கிருஷ்ணவேணி. நான் பார்வதி தானே கேட்டேன். ஓகே. அந்த மாதிரி பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். வெரி குட். திருக்கைலாயோட ஆசிரியர் யாரு? திருக்கைலாய ஞான உலாவோட ஆசிரியர் சோழன் பெருமாள். சோரமானா? பெருமாள். சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள். மூவருளாவோட ஆசிரியர் யாரு? பிரேக் ஆகுது மேம். ஒட்டக்கூத்தர். மூவருள ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். இப்ப பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? பிரேக் ஆகுதா? 2 to 3 மெம்பர்ஸ் ஆன் பண்ணியிருந்தா பிரேக் ஆகுது மேம். மைக் ஆன் பண்ணிருந்தா. ஓகே. மைக் ஆன் பண்றதுனால உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்காம இருக்கும். நான் கேக்குறவங்க மட்டும் இனிமேல் ஆன்சர் பண்ணுங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த குற்றால குறவஞ்சியோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வீடியோஸ் கொடுக்குறேன், ஆர் நம்ம கிளாஸ்ல கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீக்ல வரக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு. ஒரு வேளை இந்த படிக்கிறதுக்கு போக எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா இந்த சிற்றிலக்கியங்கள் வந்து உங்களோட புக்கை ரீட் பண்ணுங்க, படிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸே படிச்சு வச்சுட்டிங்கன்னா கடைசி டைம்ல ப்ரெஷர் ஆக வேண்டாம். குறவஞ்சி நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திருக்குற்றால குறவஞ்சி இதோட ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். இவர் குற்றாலத்துக்கு அருகிலுள்ள எந்த ஊருக்காரரு? மேகலாபுரம். மேலகரம். ஓகேவா? சோ இவர் எங்க வேலைக்கு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரோட வேலையில இருந்தாரு. ஓகேவா? இவர்கிட்ட தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. மதுரையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயருக்கு இவர் குறவஞ்சி மேடு என்னும் நிலப்பகுதியை இனாமாக வழங்கினார். சோ ஏன் இனமாக வழங்கியிருக்க முடியும்? இவர்கிட்ட வேலை பார்த்ததுனால ஒரு வேலை விசுவாசமா இருந்திருக்கலாம், பாடல்கள் எழுதியிருக்கலாம். சோ அதனால இவருக்கு குறவஞ்சி மேடு அப்படின்ற நிலப்பகுதியை வந்து இலவசமா கொடுத்திருக்கிறாரு இந்த விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். ஏன்னா சிற்றிலக்கிய காலம் நாயக்கர் காலம் தான். சோ அந்த காலத்துலதான் இவர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இந்நூலோட தலைவன் யாரு? திருக்குற்றால நாதர். ஓகேவா? திருக்குற்றாலநாதர். அந்த குற்றாலம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அந்த அந்த கடவுளோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குற்றாலநாதர். இன்னொருட தலைவி யாரு? வசந்தவல்லி. ஓகேவா? சோ இதோட பாடல் வந்து நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன். திருக்குற்றால குறவஞ்சியோட பாடல் வந்து நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன். மற்றபடி இதுல நம்மளுக்கு பேசிக் டீடைல்ஸ் இது தெரியாம நம்ம வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம். சோ அடுத்து குற்றால குறவஞ்சியோட நூல்கள் பாத்தீங்கன்னா முதல் குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராயர். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 தமிழரசி குறவஞ்சி, பெத்தலேகம் குறவஞ்சி. தமிழரசி குறவஞ்சியோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதனஞ்சி பிள்ளை. பெத்தலேகம் குறவஞ்சியோட ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரி. இது 3 இம்பார்ட்டன்ட். மத்ததெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது முதல் நூல் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ட். இது புக்ல இருக்கு நம்மளுக்கு பாடலோட. தமிழரசி குறவஞ்சி இம்பார்ட்டன்ட், பெத்தலேகம் குறவஞ்சி இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எஸ் மேம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் பார்த்தது கிளியரா இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மேம். ஓகே. இது ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ கிளாஸ் முடிஞ்சு நீங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா அந்த கணியன் புக்ல உங்களுக்கு சிற்றிலக்கியங்கள் இப்போ நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட சேர்த்து அப் டு குறவஞ்சி வரைக்கும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ இந்த ஆர்டர்ல அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஆர்டர்ல பிள்ளைத்தமிழ், உலா, குறவஞ்சி இந்த 3 ஹெட்டிங்கை மட்டும் ரீட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இப்பவே படிச்சிட்டீங்கன்னா கனெக்டிவா இருக்கும். இதே 2-3 நாள் நெக்ஸ்ட் வீக் படிக்கும் போது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் மறந்துடும். அதனால படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நைட்டே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே. அதான் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மேம். தேங்க்யூ ஆல். டவுட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க.